ரீசெண்டாக வரக்கூடிய பெரும்பாலான வண்டிகளில் இப்போ ஆட்டோமேட்டிக் வைப்பர் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்டு டிஃபால்ட்டாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. லோ பட்ஜெட் வெஹிக்கிள் இருந்து ஹை பட்ஜெட் வண்டி வரைக்குமே இந்த ஆப்ஷன்ஸை வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதிகமான பட்ஜெட்டுகளில் நம்ம வண்டி வாங்கும்போது அந்த வண்டிகளில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் சென்சாருங்கிறது ரொம்ப ப்ராப்பராகவே ஒர்க் ஆகும். பட் லோ பட்ஜெட்டில் வாங்கக்கூடிய வண்டிகளில் ஆட்டோமேட்டிக் வைப்பர் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் இருக்குன்னாலும் அது ஒரு கண் துடைப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஆட்டோமேட்டிக் வைப்பர் ப்ராப்பரான டைமிங்கில் சென்சிங் பண்ணி வைப் பண்ணுறது கிடையாது. லைட்டாக ஏதாவது ஒரு சின்ன துளிகள் வந்து அந்த விண்டுசீல்டில் விழுந்துச்சுனாலே டக்குன்னு வைப் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோ பட்ஜெட் வண்டிகளில் கொடுக்கக்கூடிய வைப்பர் கொஞ்சம் லோவான குவாலிட்டியில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அந்த வைப்பர் டக்குன்னு திடீர்னு விண்டுசீல்டில் வாட்டரை எல்லாம் வைப் பண்ணும்போது விண்டுசீல்டும் பாதிக்கப்படும், அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய வைப்பர் பிளேடும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இதனால நிறைய வண்டிகளில் ஆட்டோமேட்டிக்காக வைப் பண்ணக்கூடியது வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்டு. ஸோ லைட்டாக கிளைமேட் டிம் ஆச்சுனாலும் சரி, சென்சார் ப்ராப்பராக ஒர்க் ஆகாததுனால நமக்கு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஹெட்லைட்டு. ஸோ இதனால் ஹெட்லைட்டில் இருக்கக்கூடிய ஃபியூஸு நமக்கு அடிக்கடி டேமேஜ் ஆகக்கூடிய சூழ்நிலையும், அந்த லைட்டும் அடிக்கடி டேமேஜ் ஆகக்கூடிய சூழ்நிலையும் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள உண்மையான விஷயம். ஸோ அதனால உங்களுடைய வண்டிகளில் ஆட்டோமேட்டிக் வைப்பர் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் இருக்குன்னா அதை நீங்கள் டெம்பரவரி ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷனும் அதில் இருக்குது. ஸோ அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ மழை பெய்யுதோ அந்த சமயங்களில் மட்டும் ஆட்டோமேட்டிக் வைப்பை நம்ம எனேபிள் பண்ணோம்னா கரெக்டாக விண்டு சீட்டில் வாட்டர் இருக்கும்போது வைப்பிங் ப்ராப்பராக இருக்கும். மற்ற நேரங்களில் அதை அமர்த்தி வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதே மாதிரி தான் ஹெட்லைட்டும் தேவைக்கு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கை போட்டு வச்சுக்கிட்டு மற்ற நேரங்களில் அதை ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கார் சம்மந்தப்பட்ட யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.